இப்போ கூட ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு. மற்ற மாநிலங்கள்லாம் பீகாரில் ஜெயிச்சுட்டு அவர் சொல்றாரு, அவர் நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் தமிழ்நாடு, மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. நான் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகி சந்திப்பில் சொல்லும்போது சொன்னேன், we are not afraid of you, we will face the consequences, we are ready to fight you அப்படின்னு சொன்னேன். எந்த தைரியத்தை சொன்னா, நம்முடைய இளைஞர்கள் தமிழ் மாநில கொள்கை பற்றோடு இருக்கிறாங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, கலைக்கூடிய உடன்பிறப்புகள், கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனைவரும் களத்தில் நிற்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு, தமிழ்நாட்டுடைய நலனை காப்பாற்றுறதுக்கு, உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு என்னைக்கும் களத்தில் நிற்போம் அப்படின்னு தைரியத்தை சொன்னேன். திமுக என்பது ஐயா திருவிழம் போன்ற லட்சக்கணக்கான தன்னலமில்லா தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் திமுகவுடைய தலைமையில திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் கூட இன்னைக்கு பாசிஸ்டுகள் பழைய அடிமைகள் பத்தாயிரம் புது புது அடிமைகளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களையும் கூட்டணி வச்சுக்கிட்டு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா நம்ம எதிர்த்து வருவாங்க. அவங்களையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு ஓட கட்ட வேண்டிய நமக்கு கடமை நமக்கு இருக்கிறது. திமுக தொண்டர்களுக்கு இருக்கின்றது, யாருக்கு இருக்கின்றதோ நமக்கு அதிகமாக இருக்கின்றது. 2026 ஆண்டு போற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். இது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற தேர்தல். சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல். மாநில உரிமைகளுக்கும் டெல்லி சர்வாதிகாரத்தின் அதிகாரிகளுக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக அணி குறைந்தது 200 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள 70,000 வாக்குச்சாவடியிலும் நிச்சயம் உதயசூரியன் உங்களுடைய கூட்டணி ஜெயிச்சாக வேண்டும். அதற்கு ஒரு தொடக்கமாக இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை கழகம் 7வது முறையாக ஆட்சியை அமர வேண்டும். தொடர்ந்து 2வது முறையாக நம்முடைய தலைவர் முதலமைச்சர் பொறுப்பு உட்கார்ந்தா அடுத்து எண்ணி சரியா 100 நாட்கள் தான் இருக்கு. அடுத்து வர 100 நாட்களும் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை விரிவாக்க இயக்கத்துக்கு நம்முடைய அரசுடைய சாதனைகளை தொடர்ந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்தி மக்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வந்து நம்முடைய கூட்டணி கட்சிக்கு சின்னங்கள் வந்து அன்னைக்கு வாக்களிக்கணும்னா அடுத்த 100 நாட்கள் நாம் அத்தனை பேரும் களத்தில் நின்று உதயசூரியன் நிச்சயமாக திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறுவார் அப்படின்ற உருவாக்க வேண்டும். அதற்கான உறுதியை ஐயா திருவண்ணாமலையுடைய படத்தின் உடனே நாம் அத்தனை பேரும் ஏற்போம். டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் வந்து கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார். 1 மாசம் 10வது எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் தான் கரெக்டாக தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டாக யார் வாக்கு விட்டு போட்டு இருக்குன்னு தெரியும். அது சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம்.